ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக நம்மளோட ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் புக்கில் இருந்து தினமும் ஒவ்வொரு டாப்பிக்கை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக கேட்பாங்க. நம்ம புக்கில் நம்ம டாபிக் வைஸாக, ஸோ சிலபஸ் வைஸாக அது மைக்ரோ டாப்பிக்காக சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து கம்ப்ளீட்டாக ரீசெண்டாக எஸ்எஸ்சியில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அதை ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக படிச்சிடலாம். ஓகே, முதல் கொஸ்டின் பாருங்கள். அட் த ஏஜ் ஆஃப் டேஸ் மகாவீரா லெஃப்ட் டு ஹோம் அண்ட் வென் டு லிவ் இன் ஃபாரஸ்ட். மகாவீரர் அவரோட வீட்டை விட்டு போய் காட்டில் எத்தனாவது வயசில் வாழ்ந்தார், இதான் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின். ஓகே, ஸோ எந்த வயசில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட 30வது வயசில். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கும்போது ஜஸ்ட் அந்த கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு மட்டும் படிக்காமல் அதை சார்ந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வரக்கூடிய எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டேரெக்டாக இதே கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனில் இருக்கிறத கொஸ்டினில் மாற்றி போட்டுட்டு அவர் யார் இந்த மாதிரி கொஞ்சம் உல்ட்டா பண்ணி கேட்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதை சார்ந்த மற்ற இன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதுவும் கேட்கலாம். ஓகே, மகாவீரர் பார்த்தோம் அப்படின்னா ஜெயினிசத்தில் 24வது தீர்த்தங்காரர். ஸோ தீர்த்தங்காரர் முதல்ல யார், இவர் எத்தனாவது, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேட்பாங்க. நம்மளோட புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டாபிக் வைஸாக நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம பின்னாலே பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கீ கொடுத்துட்டு தனியாக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் புத்திஸ்ட் ஸ்தூபா. ஸோ புத்திஸ்ட் ஸ்தூபாவில் இதில் எது இருக்காது அப்படி மாதிரி கேட்காங்க. ஓகே, ஸோ நமக்கு முதல்ல எதெல்லாம் இருக்குங்கிறது தெரியணும், அப்படி தானே? அப்படின்னா நம்ம எது இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த புத்த ஸ்தூபாக்களில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டா, ஹர்மிகா, சத்ரா இதான் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். கோபுரா பார்த்தோம் அப்படின்னா இருக்காது. ஓகே, நம்ம இன்னும் ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா த கிரேட்டஸ்ட் ஸ்தூபா. ஸோ சாஞ்சி ஸ்தூபா தான் கிரேட்டஸ்ட் ஸ்தூபா அப்படிம்பாங்க. அது யாரோட காலத்தில் கெட்டினதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அசோகரோட காலத்தில் கெட்டினது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் அ 24th தீர்த்தங்காரா இன் ஜெயினிசம் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. நம்ம முதல் கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஸோ ஒரு கொஸ்டினை சார்ந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னும் இதுலேயும் பாருங்கள் அதே கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தா அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ 24வது தீர்த்தங்கார் ஜெயினிசத்தில் 24வது தீர்த்தங்கார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வர்த்தமான மகாவீரர். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த தெரிகதா இஸ் அ புத்திஸ்ட் டெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அ டேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெர்சஸ் கம்போஸ்டு பை பிஹுனிஸ். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூதபிதகா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் வைஷாலி த செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் ஆர்கனைஸ்டு பை. ஸோ 2வது புத்த கவுன்சில் வைஷாலியில் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்க கேட்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கல் அசோகா அப்படிங்கவங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டு. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கௌதம புத்தா பிலாங் டு ஸ்மால் கானா நோன் அஸ் அ சக்கிய கானா அண்ட் வாஸ் ஷத்ரியா. 2வது ஸ்டேட்மெண்ட் கௌதம புத்தா பாஸ்ட் அவே அட் குசினாரா. ஸோ அவர் குசினாரில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இறந்துட்டார் அப்படிங்காங்க. ஓகே, ஸோ இந்த 2ல் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2மே கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட் தான், 2ம் கரெக்ட் தான். போத் 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புத்தா டெலிவர்டு ஹிஸ் ஃபஸ்ட்டு செர்மோன் விச் இஸ் கால்டு. அவரோட முதல் செர்மோன் என்ன அப்படிமா கேட்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தர்ம சர்க்கர பிரவர்த்தனா அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா ஆஃப் ஜெயினிசம் இஸ் பிலீவ்டு டு பி ரிஷபந்தா ஹூ வாஸ் பார்ன் இன். ஸோ ரிஷபந்தர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின். ஸோ எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அயோத்தியாவில் பிறந்திருப்பார். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் தீர்த்தங்காரர் அவரை பற்றின கொஸ்டின் இருக்குது. இப்போ 2வது பார்த்தோம் அப்படின்னா அஜித்தநாதா,
அதுக்கப்புறம் வந்து 23வது பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்சுவநாதா, 24வது பார்த்தோம் அப்படின்னா வந்து மகாவீரர். ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு சிம்பிள் வந்து இருக்கும். இப்போ வந்து ரிஷபந்தர் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து புல்லு, அதுக்கப்புறம் 2வது அஜித்நாதா பார்த்தோம் அப்படின்னா வந்து எலிஃபேண்ட்டு, மகாவீரர் பார்த்தோம் அப்படின்னா வந்து லயன். நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புக்லேயே வந்து கொடுத்துருக்கோம் பின்னால். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா புத்தா மெடிடேட்டட் ஃபார் டேஸ் ஆன் என் அண்டர் அ பீப்புள் ட்ரீ அட் டேஸ் வேர் ஹீ அட்டைன்ட் என்லைட்மெண்ட். ஓகே, ஸோ எந்த மரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் போதி மரம். ஸோ வந்து போத் கயா. ஸோ வந்து போத் கயா பீப்புள் ட்ரீட் அந்த ட்ரீ எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து போத் கயாவில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ வந்து போத் கயா இல்லை நம்ம வந்து புத்த கயா அப்படிமோம். இது வந்து யுனெஸ்கோவோட பாரம்பரிய தளம், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது அடங்கும். அடுத்து பாருங்கள், லார்டு புத்தா வாஸ் பார்ன் இன். ஸோ வந்து புத்தா வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நேபாள் லும்பினியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிறந்திருப்பார். அவரோட 29 வயசில் வந்து அடிஷனல் எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம் அப்படின்னா அவரோட 29 வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நான் உண்மையை தேடி போகிறேன், ஸோ வாழ்க்கை நேரம் நான் தேடி போகிறேன் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து போயிடுவார். ஸோ நம்ம வந்து ரினக்சேஷன் அப்படிம்போம். ஓகே, அவரோட முதல் செர்மோன் ஸோ எங்கே வச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா சார்நாத்தில் வந்து நடந்திருக்கும். நம்ம இந்த மாதிரி அடிஷனல் எக்ஸ்பிளேஷன்லாம் ஆல்ரெடி பார்த்தோம், புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பின்னாலே இருக்கும். இது நம்மளோட ஜென்ரல் அவேர்னஸ் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஜ் நம்பர் 3ல், ஸோ பேஜ் நம்பர் 3ல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கு ஜென்ரல் அவேர்னஸ் புக்கோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 249. நம்ம இதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி இங்கிலீஷ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து புக்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். நம்ம சின்ன சின்ன மைக்ரோ டாப்பிக்காக வந்து பிரிச்சிருப்போம். இப்போ வந்து எரரே எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தோம் அப்படின்னா வெர்பு, டென்ஸு, நவுனு, ப்ரொனவுன் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டாகவும் போட்டு பார்த்துக்கலாம். சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான அடித்த இன்ஃபர்மேஷன் வச்சு படிக்கும் போது இன்னும் அந்த டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக முடியும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.